வணக்கம் அவன் கத்துனதுக்கு அதுக்கும் அந்த இடத்துல வந்து வெல்கம் டு டேட் சரினா அப்படின்னு போட்டு தான் கரெக்டாக இருந்திருக்கும்டா இல்லை அதுக்கு தான் இங்கே போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் நேற்றே அவன் விபிஎன்ல பார்த்தோன்னா ஜப்பான் லொக்கேஷன் மாற்றினான்டா. இங்கே நம்ம டிவிடி முடிக்கும் போதே அவன் மாற்றிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான். எஸ்கேப். இப்போ வந்து ஜப்பான் கவர்மெண்ட் வந்து பர்த் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு டேட்டிங் ஆப்பை வந்து மேண்டேட் பண்ண போகிறாங்க. டேட்டிங் ஆப்பை மேண்டேட் பண்ணுறாங்க. அதுக்காக எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த உதவியை பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஒரு வருஷம் லீவு கேட்டிருக்கான் விக்கி. அநேகமாக மொத்த மிஷனையும் முடிச்சுட்டு வருவான்னு நினைக்கிறேன். ஆனால் இலான் மஸ்கோட இதனால இதை பார்த்து தான் வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் இந்த மாதிரி ஆப் லான்ச் பண்ண இதுன்ட்டு அந்த மாதிரி போட்டிருக்கு. ஓ அந்த அதாவது பர்த் ரேட் ட்ராப் வந்து இலான் மஸ்க்கு ஷேர் பண்ணியிருந்தானாமா, அதை பார்த்து வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க டேட்டிங்கு அப்படின்னு போட்டுருக்கு. ஓகே பாருங்கள், அன்மேரிடு 50 year old வந்து 32% மென்னா 24% உமனா. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க எனக்குலாம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு இதுவே இல்லை, இப்போ இதுலேயே ஒர்க்கு அப்புறமா இதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. புது துணி வாங்குறது, சாப்பிட்றது, நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறோம், மேரேஜ் தேவையே இல்லை அப்படின்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ ஓல்டு பீப்புள் வேறு நிறைய பேர் இருக்காங்க ஜப்பான். ஆமாம், 110 வயசு 105 வயசு நிறையா இருக்காங்க. ஆமாம். ஸோ அதனால் வந்து பர்த் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ இதனால் 70% ஆஃப் பீப்புள் வந்து இதுன்னு போட்டிருக்கு ஜென்டில் புஷ். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அண்ணனுங்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க ஜப்பானில். நம்மளும் பேசாமல் ஜப்பானே போயிருக்கலாம் போல. ரைட்டு. விவோ லான்ச் பண்ணிட்டாங்க. விவோ 1,60,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? 1,80,000 நம்ம எதிர்பார்த்தோம், 68,000 அது போட்டுருந்துச்சு பாக்ஸில். அப்பா சரி, 1,60,000 ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு கேட்டால் சிம்பிளாக சொல்லலாம் இல்லை. இதை வாங்குறதுக்கு பதில் நிஜமாவே சொல்கிறேன், இந்த ஃபீச்சருக்காகவே வாங்கலாங்க. என்னெல்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பெட் சைட் கிளாக் மாதிரி வச்சுக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்து 1,60,000 வைக்கணுமா? இல்லை நான் என்ன கேட்பேன்னா, இது இருக்குல்லடா நம்ம விவோவில் வந்து X100 அல்ட்ரா, அதை பேசாமல் சைனாலேருந்து வாங்கிட்டு அதில் ப்ளே சர்வீஸை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி அதை கூட ஓட்டிட்டு போயிடலாம் போல. அது கேமரா பயங்கரமாக இருக்கும், அது வாங்கிக்கலாம். இதை வாங்குறது பதில். பட் என்ன இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் தான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் யூடியூப்லலாம் பார்க்கணுன்னா கன்றாவியாக இருக்குது. யூடியூப் மட்டும் இல்லை, ஃபில் ஆகுது மோஸ்ட்லி. இந்த டாப் இது வரைக்கும் வந்துடும். நீங்கள் இங்கே சின்னதாக இங்கே மட்டும் தான் கட் ஆகும், இப்படி வரும். யூடியூப் வந்து இவ்வளோ தான் வருது. அதை நீ ஜூம் பண்ணலாம், ஆனால் ஃபுல்லாக கிராப் ஆகுது. ஃபுல்லாக கிராப் ஆகுது, ஆகத்தான் செய்யுது. அது பின்ன 4:3.5 என்ன இது? டிஸ்பிளே எல்லாம் சூப்பராக இருக்கு, கேமரா நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ஃபோல்டுக்கு நல்ல ஃபோல்டு, கண்டிப்பாக ஃபோல்டே வாங்கியே ஆகணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஒரு நல்லா. ஆனால் நிறைய தடவை என்ன சின்ன டேபிள் இருக்குல்ல, இருக்கும்போது நார்மலாக பக்கத்துலேயே இப்போ ஒரு ஃபைண்ட் X7 அல்ட்ராலாம் இருந்ததுன்னா எது ஃபோல்டு எது நார்மல் ஃபோன்னே தெரியாது. ஏன்னா அதுலேயும் கேமரா பம்புக்கு அதுக்கும் எலிவேட்டர் தான் இருக்கும். மோஸ்ட்டாக எல்லா ஃபோனும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இதுவும் இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்செலாம் இல்லை சீரியஸாக. நீங்கள் சைட்லேருந்து இப்போ பார்க்குறீங்க, நத்திங் ஃபோன் 2A இருக்குது. இன்னொன்று பாருங்கள், இப்போ இந்த ஃபோல்டு இருக்குது. ஃபோல்டபுள் ஃபோன் மாதிரியே தெரியல, அந்தளவுக்கு விவோ வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த திக்னஸ்க்கு என்ன காம்ப்ரமைஸ் தருமா வச்சா? ஹாப்டிக் ஃபீட்பேக் பார்த்துருப்பியே, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பேட்டரி லைஃப் ஓகே. ஆமாம், மோஸ்ட்லி இந்த ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரீன் பற்றி தெரில. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரீனுக்கு முதல்ல நீங்கள் எப்போல்லாம் போவீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு தடவைலேருந்து 2 தடவை போவோம் ப்ராக்டிக்கலாக பார்த்தா. இல்லை, மல்டிமீடியா இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு போகலாம். யூடியூப்னா நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனா பண்ணலாம். மேலே இருக்கிற ஸ்க்ரீனில் வந்து யூடியூப் பார்த்துக்கிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இங்கே யூடியூப் பார்த்துக்கிட்டு இங்கே வேறு ஏதாவது ஒர்க்கு அந்த மாதிரி. கரெக்ட் தான், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் சொல்கிறான் வச்சேன். ஏன்னா இவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஆப்பு, இந்த பக்கம் ஒரு ஆப்பு. சாம்சங்கில் எப்படி இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு ஆப்பு, மேலே ஒரு ஆப்பு, கீழே ஒரு ஆப்பு, ஃப்ளோட்டிங்கில் ஒரு ஆப்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணலாம். ஹீட்டிங் அந்த மாதிரி விஷயம் எனக்கு எதுவும் தெரில. 5G யூஸ் பண்ணால் மேபி அவுட்டோரில் வெயிலில் கேமரா யூஸ் பண்ணாதான் நிஜமாக இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆச்சே தவிர மற்ற நேரங்களில் ஆகலை வச்சா. இந்த டைட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னீங்களா, அது அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க டிசைனே அப்படி தானே, அவங்க டிசைன் பண்ணதே வந்து கொஞ்சம் டைட்டாக ஓப்பன் பண்ணணும், அப்போ தான் வந்து ஹிஞ்சு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஓகே நாளாக லூஸ் ஆகிடும். அதுக்காக நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப லூஸாக இருந்தால் போக போக வந்து ஹிஞ்சு வந்து ஒரு மாதிரி இதுவாகிடும். ஆனால் இந்த ஃபோனில் எனக்கு இன்னொன்று என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இன்கேஸ் யாராவது ஓப்பன் பண்ணி டேபிளில் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது திரும்ப வந்தால் இங்கேயே அன்லாக் பண்ணலாம். நல்லா இருந்தது. ஒரு இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணால் போதும், எல்லாத்துக்குமே அது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஆமாம், அது வேற அல்ட்ராசானிக் வேறையா? ஆமாம், அல்ட்ராசானிக். அதனால வந்து செம்ம பயங்கரமா. ஆனால் அவனை வந்து நான் யோசிச்சேன் சார், சாம்சங் வந்து எங்கே புத்திசாலித்தனம் பண்ணானா க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் சரி,
ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி சைடு தானே உனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரைட்ல தானே இருக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸ்க்கு வந்து இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இந்த விரல் வச்சு பண்ணணும். ஸோ அதான். அப்புறம் பார்த்தியா இதில் வந்து வேற என்னெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் அப்படின்னா உள்ளே இருக்கிற பேனல் வந்து அதுவும் எல்டிபிஓ தான். ரெண்டுமே 80 எல்டிபிஓ பேனல், 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங்லாம் கூட இருக்கு. ஆமா இருக்கு. விவோ கிட்ட என்ன நல்ல விஷயம்னா பிடி சார்ஜர் யூஸ் பண்ணாலே வந்து இந்த மாதிரி ஆகுது. ஆமா ஆமா 60 வாட் பிடி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கூட போதும், அதுவே போதும், அதுவே ஃபிளாஷ் சார்ஜ் அப்படின்ட்டு ஒர்க் ஆயிடுது. அவங்க கொடுத்ததான் யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு வகையில் என்ன அட்வான்டேஜ்னா இவங்க நார்மலாக பாக்ஸில் கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம வந்து வீட்டில் சப்போஸ் ஏதோ ஒரு 65 வாட் கேன் சார்ஜர் வச்சிருந்தா போதும், எல்லா ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ். கேமரா சூப்பர், நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணுங்க. இந்த மேக்ரோ தான் வேற லெவலில் இருக்கு. ஐ லைக் இட். ஆனால் இது என்னன்னா அந்த வேரியபிள் லென்ஸ் இல்லை வட்ஸா, ஸோ ஃபிக்ஸட் ஃபோக்கஸாக இருக்கும். வேரியபிள் லென்ஸ் மட்டும் இருந்ததுன்னு அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு கேமரா தான் முக்கியம்னு நினச்சா நீங்கள் வந்து அல்ட்ரா போயிடுங்க. ப்ரோவே சூப்பராக இருந்தது, அல்ட்ராலாம் போயிட்டா ஃபினிஷ். இந்த ஸ்பெஷல் ஐட்டம் இந்த 10% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் போட்டு 15,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்போ 1,60,000 அதுக்கு பதில் 1,45,000 மாறிடுமா? ஓகே 15,000 HDFC SBIன்னு போட்டிருக்கு. ஆனா அவங்க ஈவெண்ட்ல வந்து ICICI, அமெக்ஸ் கார்டு, HSBC இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தவிர எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து ஒரு 10,000. ஓ ஸோ வேற ஏதாவது ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ஆட் ஆகும். அப்புறம் ஒன் டைம் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. அந்த நீ சொல்றல எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு 10,000, நம்ம வந்து பழைய ரெட்மி நோட் 8 ப்ரோ இல்லாட்டி ரெட்மி நோட் 9 அது எது அப்ளிகபிள் செக் பண்ணி பாருங்களேன், செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஆனா அது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தெரியல, அது எப்படின்னா இந்த மாதிரி பழைய ஃபோன் ஏதாவது வீட்டில் கிடந்ததுன்னா இந்த மாதிரி ஏதாவது பயங்கரமான எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வரும்போது யூஸ் பண்ணா ஒர்த்தா மாறிடும். அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யாரு இவ்வளோ கொடுத்து வாங்குறதுலாம் கஷ்டம் தான். அப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா என்ன வட்சா, இப்போ 15,000 பேங்க் ஆஃபர் வட்சா, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படி ஒரு மாலடி. சாம்சங் என்ன சொல்லுவானா ஏதாவது ஒரு ஆஃபர் தான் அப்படி சொல்லுவான். அண்டுன்னு தான் போட்டுருக்கு, அண்டுலாம் சூப்பர். அப்போ இதில் ஒரு 15 மைனஸ் ஆகுது. அப்புறம் நம்ம கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, அந்த ஃபோனுக்கு வந்து வேல்யூ நார்மலாக ஒரு 7,000ன்னு வச்சுக்கேன், ப்ளஸ் ஒரு 10,000 17,000. ஸோ அந்த மாதிரினா பரவாயில்ல. ஸோ அந்த ஈஸி இஎம்ஐ 25 மந்த்ஸ் இஎம்ஐயில் வந்து நீங்கள் வந்து 6,666 ரூபாய்க்கு வந்து மந்த்லி பே பண்ணால் நீங்கள் வந்து இந்த ஃபோனை ஓன் பண்ணலாம், 0 டவுன் பேமெண்ட்டு அப்படின்றாரு. ஆக்சுவலாக ஒரு ஃபோல்டுக்கு நல்ல ஃபோனுங்க, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இல்லை. ரீசன் என்னென்னா நான் ஃபோல்டு கிரேஸ் என்கிட்ட இல்லை. உனக்கு ஃபோல்டு பிடிக்குமா ரொம்ப? ஃப்ளிப்பே நம்ம வந்து மதிக்கல ஒரு கண்டிஷனுக்கு மேலே. ஃப்ளிப்பும் கடுப்பாக தான் இருந்தது. எதை பண்ணாலும் அதில் ஓப்பன் பண்ணி பண்ணணும், இதுலையாவது பரவாயில்ல, இது ஓப்பனே பண்ண மாட்டோம். ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கு பர்வட்ஸா, ஃப்ளிப்பு எதை பண்ணாலும் ஓப்பன் பண்ணணும், கடுப்பு. இது எப்படி தெரியுமா, இதை கொடுத்தா ஐயோ வெயிட் அப்படின்ட்டுலாம். இது எப்படி தெரியுமா, எதை பண்ணாலும் உள்ள ஓப்பனே பண்ண வேணாம். இப்போ எனக்கு ஒன்று தான் புரியலை. சரி ஃப்ளிப்பு குட்டி காம்பேக்ட், நான் ஓப்பன் பண்ணால் ரெகுலர் ஃபோன் ஆகிடுது, அப்படி தான் நான் யூஸ் பண்ண முடியும். இது இருக்கல பெரிய டிஸ்பிளேல யூஸ் பண்ணலாம், பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் வரவே மாட்டேங்குது. எதை யூஸ் பண்ணாலும் அதுக்கு காம்பேட்டபிள் ஆக மாட்டேங்குது அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு. வெறும் டாக்குமெண்ட் படிக்க தான் யூஸ் ஆகுது. மல்டிபிள் ஆப்ஸ் ஓபன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஸ், மல்டி டாஸ்கிங். யாரும் வந்து பயங்கரமாக மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம், மல்டிமீடியா பண்ணிக்கிட்டே வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணுவோம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கு படிக்கிறது நான் கிண்டல்லே படிச்சு போய்டுவேன், இது எதுக்கு வச்சுருக்கேன். கரெக்ட் தான். ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின்ங்க உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுப்போமேன்னு தான். ஸோ ஃபோல்டபுள்ஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ளிப்பு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ்னால நிறைய பேர் வாங்கிடுறீங்க. இப்போ இன்னும் போக பார்த்தா சாம்சங் வேறு FE எடிஷனோட வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி லோ காஸ்ட் எடிஷனோட வாய்ப்பு இருக்குன்னு வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க ஃப்ளிப்பு ஃபோல்டெல்லாம். ஸோ அப்போ கூட நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 50,000 செலவு பண்ண ரெடியாக இருக்கிற ஒரு சிலர்லாம் ஏன்னா ஃப்ளிப் போகக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் ஒரு ஃபோல்டபுள் ஃபோனு 1 லட்ச ரூபாய் மேலே கொடுத்து வாங்குறது உங்களுக்கு ஒர்த்தாக ஃபீல் ஆகுதா இல்லையா? அப்படியே இருந்தாலும் அது விவோ மேலே இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தான். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, விவோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்குது. செம, இதான் வேலிடான பாயிண்ட். இப்போ விவோ வந்து அப்போ கஸ்டமர் சப்போர்ட்டுக்காகவே வந்து விவோ கன்சிடர் பண்ணலாம், மற்ற வேறு ஏதாவது பிராண்ட்ஸ் கூட. விவோட கஸ்டமர் சப்போர்ட்டை பாராட்டுறாங்க, OnePlusஓட கஸ்டமர் சப்போர்ட்டு நிறைய பேர் பாராட்டுறாங்க. காரணம் என்ன, கோடு விழுந்துன்னு அட்லீஸ்ட் கூப்பனாவது கொடுத்துட்றான். சாம்சங் தான் சங்கு ஊதிக்கிட்டு இருக்கான். கொடுக்குற ஃபோனு M55 F55 அதுவே வந்து அவனை கொளுத்துறதுக்கு கொடுக்குற ஃபோன் மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க தான் நிறைய மாற்றிக்க வேண்டிய விஷயம். அவங்க கிட்ட கஸ்டமர் சப்போர்ட் நிறையா இருக்கு, பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளோட டிமாண்டை அவங்க ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க, கதற விட்றாங்க. இவங்க எப்படி சூப்பர்ல அவங்க வந்துட்டாங்க. நத்திங் சிஎம் ஆஃப் ஃபோன் 1 வருது அப்படினு கன்ஃபார்ம் பண்ணி. அது என்ன தெரியும்ல, இந்த கார்னர்ல இருக்கும், இங்க இப்படி நான் ஸ்க்ரால் பண்ணி பழைய BlackBerry ஞாபகப்படுத்துறேன் எல்லாருக்கும். ஸ்க்ரால் வீல் மாதிரி இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு அது இப்படி வருது, அழுத்து அப்படி ஸ்க்ரால் இப்படி அழுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட்டன் யூஸ் பண்ணணும், அதாவது டிஸ்ப்ளே யூஸ் பண்ணணும். பட்ஸ் மாதிரி டம்மியா வைக்க மாட்டானே, பட்ஸ்ல ஒன்னு இருந்துச்சு, என்னடா அது ஏதோ வீல் மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படி ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மாதிரி. ஆமா அந்த மாதிரி அது ஃபிட்ஜெட் ஸ்பின்னராவும் யூஸ் பண்ண முடியாது, மேல மட்டும் தான் சுத்தும். மொத்தமா சுத்திட்டு இருந்தாலும் அது பரவாயில்ல. அது அதாங்க அவனுக்கும் என்ன பண்றோன்னு தெரியல, எங்களுக்கும் சத்தியமா புரியல, எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது என்ன இப்போ
இது வந்து முன்னாடி லீக் இருந்துச்சுல அந்த மாதிரி மாத்திர பேக் ஸ்க்ரூ மட்டும் ஸ்க்ரூ பண்ணி பேக் மாத்திர மாதிரி டிசைன் இருக்கும். அப்ப பேட்டரியை நம்மளே ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா அதான் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களால் வந்து பேட்டரி வந்து வச்ச அந்த காரணம் சொல்லுவாங்களே, எங்களால் பெரிய டென்சிட்டி வந்து ஃபிட் பண்ண முடியாது, அந்த இடத்துல கேப் இருக்கும். அந்த கேப்ல லைஃப்ல ஒண்ணு மட்டும் பார்த்தேன் சார், ஏதாவது ஒண்ணு டிமாண்ட் பண்ணோம்னா அதை பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு அந்த பிராண்டுங்களாம் கொடுக்கக்கூடிய காரணம் இருக்கு பேரு. அந்த ஒயிட் பேப்பரே மிஞ்சிடும், நியூஸ் பேப்பர் தோத்துரும், அப்படிதான் இருக்கு. என்ன அந்த 3.5 ஜாக் ஏன் தூக்குனீங்க? பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணதாங்க. ஏன்டா சரி அது சரி ஓகே ஃபோன்ல தூக்குனாங்கடா, 12 இன்ச்சுக்கு டேப் செஞ்சு கொடுக்குறான், அதுல ஏன்டா தூக்குனீங்கன்னா இதுக்கு மேல பேசுனேன்னு அப்படிதான் இருக்கு. உண்மையா இல்லையா? குவாட் ஸ்பீக்கர் வைக்கிறீங்க, ஒரு 3.5 ஜாக் ஏதாவது ஒரு பக்கம் வச்சிருந்தீங்கன்னா கூட யாராவது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நத்திங்ஸ் இன்னோவேஷன் மெட்டிகுலஸ் அட்டென்ஷன் டு டிசைன். அதை வந்து இப்போ சிஎம்எஃப்லேயே நாங்கள் கொண்டு வருவோம் ஸ்மார்ட் ஃபோன் வழியா. ஸோ ஒண்டர்ஃபுல் என்ட்ரி பாயிண்ட் டு என்டையர் ப்ராடக்ட் ஈகோ சிஸ்டம். சரி, அந்த லைட் ஆன் பண்ணி பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும் இந்த வந்து ஃபோன். உங்களுக்கு வந்து இந்த ஈகோ சிஸ்டம்க்கு நுழையணும்னா இந்த ஃபோன் வாங்கினாலே போதும், அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நீ இப்படி பேசுறதெல்லாம் எனக்கு தப்பா தெரியல, ஆனால் ஒரே ஒரு கேள்விதான், ஈகோ சிஸ்டம்னா என்ன? அது இவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கு? அதான் சிஎம்எஃப் வாட்ச் இருக்கு, இப்போ பட்ஸ் இருக்கு, இப்போ இது இருக்கு, கூட சீக்கிரம் டேபும் வந்துடும். ஓ டேப் வந்துடும், ஷூ வந்துடும். ஷூவா? ஆமாடா, ஷாமி ஷூலாம் இருந்ததுல, ஸ்மார்ட் ஷூ அந்த மாதிரி. இப்போதைக்கு வருமானு தெரியல. சரி, அப்போ எல்லாமே வந்துடும். ரவுட்டர் வந்துடும், ஹோம் பாட் வந்துடும், ஒரு பேட் வந்துடும், ஒரு லேப்டாப் வந்துடும், வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே. ஆனா சிஎம்எஃப் பிராண்டிங்ல தான் இதெல்லாம் வருமோன்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அதுதான் வந்து மக்கள் அட்ராக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா அவங்க பிரைஸ் வந்து ஈஸியா இந்த மாதிரி பேக் மாத்தலாம், ஒரே போன் வாங்கிட்டு நிறைய கலர் நாங்க விக்கிறோம் பேக் கவர் அப்படின்னு வித்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேட்டா அஃபோர்டபுளா நாங்க கொடுக்குறோங்க அப்படின்னு. இந்த ரூமர் ஸ்பெக்ஸ் பாத்தீங்களா இல்லையா, கிட்டத்தட்ட ஃபோன் 2A மாதிரி தான். அதே OLED பேனல் 7200, மோஸ்ட்லி அண்டர் கிளாக்டு ப்ரோன்னு சொல்லாம ஏதாவது அண்டர் கிளாக்டு ஏதாவது என்ன கேக்குறேன், அது அண்டர் கிளாக்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்பெக்டட் பிரைசிங் வந்து 249 USDன்னு போட்டுருக்கு. ஸோ $20,000 போட்டா 120,000க்கு வந்து என்ன கணக்கு இது? ஆஃபர்ல வந்து ஒரு 16,000 அந்த மாதிரி. இது ஆஃபர்ல நார்மலாவே இதுவே 20,000க்கு தான் வரும். அப்போ அது வந்து ஆஃபர்ல 16,000 அந்த மாதிரி வரும், 15,000 16,000, நார்மலா வந்து 20,000. சரி, அப்ப ஆனா அந்த போன் வந்து சைஸ்ல ரொம்ப கம்மியா இருக்குமோ, இதோட கொஞ்சம் சின்னதா அந்த மாதிரி ஏதாவது இல்லடி இதே மாதிரி மட்டும் இருக்கட்டுமே. இப்போதைக்கு டிஸ்பிளே சைஸ் அதெல்லாம் தெரியல. ஆனா சார்ஜிங் வந்து 33 வாட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 45 வாட்ல இருந்து அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா 8GB 128GB இல்லைன்னா 256GB ஆப்ஷனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ EOS 2.2 அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. 50MP பிரைமரி கேமரா, ஆனால் 50MP அல்ட்ரா வைட் மோஸ்ட்லி இருக்காது, வேற ஏதாவது 8MP போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. தெரியல, இப்போதைக்கு எதுவும் கன்ஃபார்ம்டாக இல்லை. அதுவும் 50MP இருந்ததுன்னா எதுக்கு நீ வந்து ஏன் வந்து அதான் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டான டவுன் கிரேட் மாதிரி பண்ணி, இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்பரண்ட் டிசைன் கிளிஃப் எல்லாம் இருக்காது, அதெல்லாம் இருக்காது. இல்ல அதுக்கு அப்போ என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 கேமரா 50 கொடுத்துடலாம். ஆனால் ஏதாவது ஆம்னி விஷன்லேயே பழசு எதாவது எடுத்து தூக்கி போட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் சமாளிச்சிடலாம். இதுல சோனி இருக்குங்க, இந்த பயங்கரமா மட்டும் கொடுத்துருப்பான், வேற லெவல், இதுதான் பெஸ்ட் அப்படின்ட்டு. அப்படிலாம் சொல்ல மாட்டான். சிஎம்எஃப் ஃபோன் அப்படின்னு சொன்னோன்னே சிஎம்எஃப்னு பார்த்தாலே இந்த கம்மி ரேட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்துறாங்க என்னை அப்படின்னு. கம்மி ரேட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா நீ என்னடா ஃபோன் வாங்குவேன்னு கேட்டா எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். அவன் வரட்டும், அவனுக்கு இருக்கு மண்டே அன்னைக்கு அவனை கேள்வி கேட்டு சாகடிப்போம். அடுத்தது ஓப்போ. இந்த ஆடு பாத்தீங்களா, வாஷிங் மிஷின்ல துவைக்கலாமே இந்த போனை போட்டு. இப்பதான் இது எப்படி தெரியுமா இருக்கு, ராத்திரி 12 மணிக்கு நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போனோம் அப்படிதான் இருக்கு. இதுல வந்து IP69 68 66 ரேட்டிங்ஸ் இருக்கான். ஓகேயா, மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி இருக்கு. அது தவிர கோரில்லா கிளாஸ் விப்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் இருக்கு. பயங்கரமான ரக்கட் ஃபோனு. அதை மறந்து வந்து அவங்க பேண்ட்லேயே வச்சு அப்படியே துவைக்க போட்டுறாங்க. ஆனா ஒன்றும் ஆகாதான், ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு, வாழ்க்கையில பொண்டாட்டியை மறந்துடுறாங்க, பிள்ளைங்களை மறந்துடுறாங்க, எல்லாத்தையும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துடுறாங்க. எவனுமே இந்த காலத்துல போனை மறக்கிறானான்னு கேட்டா இல்லை. யாராவது வந்து நைஸா ஆட்டை போட்டு போறாத வரைக்கும். மற்றபடி எல்லாருமே அவங்க கிட்ட இருக்க போனை மறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா மனசாட்சியே இல்லாம வாஷிங் மிஷின்ல வந்து கேளுங்க, அவங்க சர்வே எடுத்திருக்காங்க. அதுல எல்லாரும் என்ன ப்ரிஃபர் பண்ண, 30% வந்து வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் வந்து இது பண்றாங்க. பீச் இல்லனா ஸ்விமிங் பூல்ல யூஸ் பண்றதுக்காக ஃபோன் 30% வந்து இது பண்றாங்க. அக்செப்டட். 19% வந்து டிராப் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் LG அது ப்ரிஃபர் பண்றாங்க. 42% வந்து கண்டிப்பா ரெயின்ல இருந்து வந்து ப்ரொடெக்ஷன் தேவை. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார், ரொம்ப பாவம் அது A14 வச்சிருக்காரா, அது ஒரு 4 தடவை தெரியாம என்ன பண்ணிட்டாரு, ஒரு அவசரம் மழை பெய்யுது லைட்டா தான் இப்படி பேசிட்டாரு, திரும்ப இப்படி வச்சுட்டாரு, உள்ள இப்படி தானே வைப்போம் வச்சுட்டாரு. போர்ட் இருக்கு இல்லையா, மேலே பட்ட தண்ணி லைட்டா போர்ட்ல பட்டுருச்சு, ஃபோன் போஞ்சிச்சு. A14. அதுக்கு அடுத்தது ஸ்கிராட்ச் ப்ரூஃப் பாக்கெட் சேஃப் ஃபீச்சர்ஸ், அது வந்து 9% வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஏன் வந்து இதை தனித்தனியாக எதிர்பார்க்குறீங்க, எல்லாம் ஒரே ஃபோன்லேயே வருது.
அதுதான் வந்து ஓப்போ F27 Pro Plus. இது நல்லா இருக்குடா, இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருந்ததுடா. இப்படி ஒருத்தன் வந்தாங்க, இப்படி ஒன்று பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்க, இதை காப்பாற்ற வந்தாங்க. இங்கே அப்பெல்லாம் ஒரு ஆட் எடுக்காம நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கலாங்கன்ட்டு ஒரு ஆட் எடுத்து வச்சிருக்காங்களே. மலையில போறான் ஒரு பையன், இந்த மாதிரி திடீர்னு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு போட்டோ கேட்கறா, அப்படி எடுத்து வெள்ளாச்சு, என்ன இவ்வளவு தெரியுமா போட்டோ எடுக்கிற, மழை பெய்யுது அப்படின்னா ஓப்போ அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல கடல்ல வந்து திடீர்னு ஒரு குழந்தை விழுந்துருது, அப்படியே போனோடய உள்ள பாஞ்சு போய் காப்பாத்திடுவான், பாக்கெட்ல இருக்க போனை வெளில எடுப்பான், தண்ணி கொட்டும், இருந்தாலும் ஓப்போ. இந்த மாதிரிலாம் என்னங்க நீங்க ஓப்போ, என்னங்க நீங்க ஒன்றும் இல்லாத நத்திங் எவ்வளவு பண்றான் பாத்தீங்களா, இவ்வளவு ஃபீச்சர் வச்சுட்டு நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஸோ சார், ஸோ அந்த IP69 இருக்கிறதுனால டஸ்ட், ஹை ப்ரெஷர் வாட்டரு, ஜெட்ஸ், டெம்பரேச்சர் அப் டு 80 degrees வரைக்கும் இது வந்து தாங்குமா. ஸோ நீங்கள் வந்து அந்த ஹாட் வாட்டர் மோட் இருக்குல்ல வாஷிங் மிஷினில், அதில் போட்டால் கூட இந்த ஃபோனை வந்து காப்பாற்றிடலாம். இப்போதைக்கு 100 டிகிரி பாயிலிங் வாட்டர்ல மட்டும் தான் போட முடியும். ஸ்டீம் பாத் எடுக்கும்போது யூஸ் பண்ணலாங்கிறான்டா அவன். ஜிம்ல ஸ்டீம் பாத்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இதுதான் வந்து அந்த டிசைனு. லெதர், வீகன் லெதர் பேக் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த லெதர் கொண்டாயிடாது, கர்வ்டு AMOLED ஸ்க்ரீனு, அதெல்லாம் தெரியும். அதான் இது வேற கோட்டிங்கு வந்து சிலாக்சேன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குமா, ஒரு இதை வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்களா, அதனால வந்து ஸ்டெயின் ரெசிஸ்டண்டா. ஸோ வந்து கேஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், என்ன ஸ்டெயின் வந்தாலும் தொடச்சா அப்படியே போயிடுங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது மெடிக்கல் ரிப்பேர்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தண்ணியை போட்டு தொடங்க, அவ்வளோதான், ஸ்டெயினே இருக்காது, ஸ்டெயின் ப்ரூஃப். ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஸோ 7.89 mm தான் திக்னஸ், 177 grams தான் வெயிட்டு. தம்பி 5.2 தான் நாங்கள், 5.2 mm. ஸோ இதெல்லாம் இருக்கே, இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? எவ்வளவு? சைனாலே வந்து 23,000 24,000, 30,000 மேலே இருக்கும். இது என்ன ப்ராசஸ் தெரியுமா? Dimensity 7050. சரி, அப்படி போயிட்டு வந்துட்டுமா, இவ்வளவு நேரம் பயங்கரமா பில்டப் கொடுத்தீங்களே, கடைசியில ப்ராசஸரை சொல்லி கடத்தி விட்டீங்களா? ப்ராசஸர்லாம் முக்கியம் இல்லைங்க, நீங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண முடியுமா? ஓகே ஓகே, இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்ண முடியும், ஸ்விமிங் பூல்ல யூஸ் பண்ணலாம், ஸ்டீம் பாத் எடுக்கும்போது யூஸ் பண்ணலாம். கரெக்ட், அக்செப்டட். அதனால அப்படிலாம் இருக்கும்போது நீங்க வந்து ப்ராசஸர்லாம் பார்க்க கூடாது. கரெக்ட்டுங்க, அது ஓப்பன். ப்ராசஸர் எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா அப்புறம் 45,000 போட்டுருவோம். இல்ல வேணாம், இதுவே போதும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கும்ல? ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குமான்னு தெரியல, இருக்கணும். சரி, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல முக்கியம் இல்லைங்க, IP ரேட்டிங். சரிங்க, Gorilla Glass Victus 2 இருக்குங்க. சரி, 100 வாட் இருக்குமா? 100 வாட் இருக்குமான்னு கேட்டா 67 வாட் இருக்குங்க. 67 வாட் இருக்கா? போதும் 67 வாட்டே இப்பெல்லாம் அதிகம் தான். இல்ல நம்ம எதை கேட்டாலும் நம்ம அசர்ற மாதிரி அந்த IP ரேட்டிங் வச்சு இனிமே நம்மள ஏமாத்திடுவாங்க. அடுத்த வாரம் வருது பாருங்க, அசர் வைக்கிற மாதிரி பிரைசிங்ல. ஓகே, அடுத்தது Redmi Smart Fire TV 32 inch 2024 எடிஷன் லான்ச் ஆயிருக்கு. இவ்வளவு பெருசா போகுது, எப்பறா கடையில போய் கேட்பேன்? கடையில இல்லையாமே, me.com, அப்புறம் Amazon, Flipkart இங்கெல்லாம் விற்கிறாங்க. 11,000 11,000 வந்து பேங்க் ஆஃபரோட சேர்த்து வந்து 11,000. சரி, இதுக்கும் போன மாடலுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? இந்த பெசல் இருக்குல்ல, அது வந்து மெட்டல்ல பண்ணிருக்காங்க. போன பிளாஸ்டிக்கா இருக்கு, அதனால பெசல் இருக்கு, அவ்வளவுதான். பெசல் இருக்கு, ஆனா மெட்டல்ல இருக்கு. சோ பிரீமியம் பெசல்ஸ். சரி, இது என்ன ஃபயர் டிவி ஆமத்தம் இல்லையா? ஆமா, முன்னாடியே வந்துச்சு, நிறைய பேர் ரிவ்யூஸ் நல்லா தான் இருக்கு. ஃபயர் டிவி ஃபாஸ்டா இருந்துச்சு. நம்ம ஞாபகம் இருக்கு, ஓடிடா தான் ஓடிட்டு இருக்கு. ஆமா, இன்னும் Android 6 இல்ல 7 iOS 7 இருக்குல, அதுதான் ஓடிட்டு இருக்கு. அப்ப Android 7. இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கு, நம்ம ஓனிடா டிவி, அது Android 5. என்ன ஸ்பீடா, என்னடா இது, அங்க பார்த்தா 60,000 ரூபாய் டிவி எடுத்து அன்பாக்ஸ் பண்ணி ஓபன் பண்ணி யூஸ் பண்ணி பாக்குறோம், லாக் ஆகுது. எல்லா போனும் கொஞ்சம், அதாவது இந்த டிவிலாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு நேவிகேட் பண்ணும்போது. ஃபயர் டிவி மட்டும் பறக்குது, என்னன்னு பார்த்தா Android 5. அப்படிதான். அது மட்டும் தான் சேஞ்ச், வேற எதுவுமே சேஞ்ச் இல்ல. அது 32 inch HD plus ஸ்கிரீன் தான் இருக்கு. 20 watt ஸ்பீக்கர் இருக்கு, டால்பி ஆடியோ, DTS Virtual X, சூப்பர், விவிட் பிக்சர் இன்ஜின், ஸ்மார்ட் அப் கண்ட்ரோல், ஏர்ப்ளே மிரர். சோ இது இருக்கிறதுனால ஏர்ப்ளே எல்லாம் இருக்கும். சூப்பர். அந்த Amazon OS இருக்கிறதுனால. இல்ல, இது 20 watt ஸ்பீக்கர் தானே? ஆமா 20 watt. இல்ல, நம்ம அப்புறம் நந்தாட்ட கேட்கணும், குவாலிட்டி பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவான். சரி, இது என்னன்னா இப்போ எல்லாமே ஓகே வாட்ஸா? இது ஆனா ஃபுல் ஹெச்டிலயும் ஒரு வெர்ஷன் இருக்கா, இல்ல ஹெச்டி மட்டும் தானா? ஹெச்டி மட்டும் தான். இதுக்கு முன்னாடி 43 inchல வந்து ஒன்னு விட்டானுங்க, இப்போ வந்து தெரியல இந்த மாடல் வந்து 43 inchல வருமான்னு. ஸோ பேங்க் ஆஃபர் வந்து 1000 ரூபா இருக்கு ICICI கார்டுக்கு. அது போட்டால் வந்து 11,000, அப்படி இல்லைன்னா 12,000க்கு வந்து 11ஆம் தேதியிலேருந்து சேல் போகுது. Amazon, Flipkart இதெல்லாம் 12ஆம் தேதியிலேருந்து சேல் போகுது. ஓகே, அடுத்தது சாம்சங் வளைச்சு மானிட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். Odyssey OLED சீரிஸ் 27 inch QHD மானிட்டர். நடுவில் இருக்கிறது வேற லெவல்ல இருக்கு. ரிஃப்ரெஷ் ரேட்டு 0.03 மில்லி வந்து ரெஸ்பான்ஸ் டைம் இருக்குமா. கோர் லைட்டிங் இருக்கும், மெட்டல் ஃப்ரேம் இருக்கும், அட்ஜஸ்டபிள் ஹைட்டு, டில்ட்டு, ஸ்விவலு இதெல்லாம் இருக்குது. ஸோ பர்னிங் ப்ரொடெக்ஷன் இருக்கும், 250 nits பிரைட்னஸ். ஸோ Odyssey OLED இருக்கு. அடுத்து ஸ்மார்ட் மானிட்டர் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. எஸ், நீ தான் படிச்ச. அதை வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்களா? அதுக்குள்ள M7, M5, ஆஃபர், M8 இதெல்லாம் வச்சு லான்ச் பண்ணிருக்கானுங்க. 15,000 கிடைக்குமா?
15,000 இல்லடா ஸ்டாண்ட் மட்டும். அது ஆப்பிள் கேளுங்க, ஆப்பிள் கூட 15,000 சொல்ல மாட்டான், 50,000 60,000 ஸ்டாண்ட் மட்டும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த மேக்ல இருக்கலே டாப் எண்ட் வாங்கினா கூட அதுக்கு வீல் மட்டுமே தனியா வித்தான்ல, தக்குடாங்க. $600. ஆமாமா, ஜஸ்ட் சிம்பிள். வியூஃபினிட்டி அதுவும் வந்து 27 இன்ச்சு 32 இன்ச்சு 4K இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, வியூஃபினிட்டி சீரிஸ் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பரவாயில்லையே, இந்த ஸ்மார்ட் மானிட்டர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 15,400. பரவாயில்லடா. வச்சு அப்புறம் இன்னொன்னு பாத்தியா, அந்த நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ரெண்டாவது பெசல்ஸ் தின்னா இருக்கறனால மல்டிபிள் மானிட்டர்ஸ் வரிசையா வச்சா சூப்பரா இருக்கு. ஆமா, அப்படியே ஒட்டி வச்சிரலாம். சூப்பரா இருக்கு. இந்த டெல் மானிட்டர்லாம் இருக்கு, ஆமா ஸ்லிம் அந்த மாதிரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது இந்த எடிட்டர்ஸ்க்குலாம் நல்லா இருக்கும். நீ போஸ்ட் போடும்போது உனக்கும் சூப்பரா இருக்கும். ஒரிஜினல் இது அப்படியே பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் போஸ்ட் போட்டுருவீங்க. ஸோ வியூஃபினிட்டி மானிட்டரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 21,500. ஒடிசி ஓஎல்இடி தான் காஸ்ட்லி, 32,399. ஸோ இது ஒடிசி ஓஎல்இடி G6 92,399. தெய்வமே. அமேசான், ஃப்ளிப்கார்ட் லான்ச் அவர் போட்டுருக்காங்க. நோபஸ் CMI ஸ்பெஷல் பண்டிலா. சாம்சங் சவுண்ட் பார் கொடுக்குறாங்களா, M8 மானிட்டர் வாங்கினா, M8 வாங்கினாவா, பட்ஸ் 2 ப்ரோ வந்து ஓஎல்இடி வாங்கினா கொடுக்குறாங்களாம். ஆனால் பட்ஸ் 2 ப்ரோவோட சவுண்ட் பார் இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஓஎல்இடி வந்து காஸ்ட்லி, அதுக்கு வந்து பட்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாம், மானிட்டர் M8 வந்து ஒரு 60,000 70,000 அது அவ்வளோதான் இருக்கும். ஓகே, அதுக்கான சவுண்ட் பார் கொடுக்குறாங்க. சவுண்ட் பார் ரேட் என்னன்னு தெரியலையா, எங்கள் MRPல தான் கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா பட்ஸ் வந்து 18,000. ஆக்சுவலாக பட்ஸ் 2 ப்ரோ பற்றி நிறைய பேர் நான் ஃபீட்பேக் கேட்டேன். இது வரைக்கும் நான் கேட்ட எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிட்டில் இதை அடிச்சிக்க ஆளே கிடையாது, நம்ம இதுதான் சொல்லியிருக்காங்க ஓவரால் குவாலிட்டியில். ஓகே, அடுத்தது HTC U சீரிஸ் திருப்பி வருது. U24 7 Gen 3 ஓட யூலாம் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் செத்துட்டாங்க. இங்க கம் பேக் வேணா கொடுப்பாங்க, எல்லாரும் வாயை ஓட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. 7 Gen 1 இந்த வாட்டி 7 Gen 3 வேற லெவல்ல இருக்கு. அதுக்காக எல்லாம் பேச முடியாது வச்சா. இது வந்து HTC ஓட பேரை மட்டும் தானே யூஸ் பண்ண போறாங்க. நமக்கு என்ன HTC வர போகுது? இல்ல, இது ஒரிஜினல் HTC தான். அப்ப சென்சியூஐ அந்த சென்சியூஐ கிடையாது, சென்சியூஐல இருந்து மாறிட்டாங்களா அவங்க போன வருஷம் இல்லையே. அதுதான் போன வருஷமே. அது எப்படின்னா அந்த தாய்வான்ல இருக்கக்கூடிய கம்பெனி தான், தாய்வான் தான். ஆனா வந்து இவங்க இந்த மாதிரி இறங்கிட்ட சென்சியூஐ அந்த பழைய யூஐ எல்லாம் வேணாம், நார்மலுக்கே போவோம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்க. AOSP இமேஜா? AOSP இல்ல, நார்மலா இருக்கும். ஆனா வந்து பயங்கரமா அந்த மாதிரி சென்சியூஐ ஃபீச்சர்ஸ்லாம் வராது. பார்க்கலாமே வரப்போகுது. சென்சியூஐ ஃபீச்சர் வந்ததுன்னா பெரிய கம்பேக். அது ரெண்டாவது என்னன்னா, HTC பீட்ஸ் ஆடியோ கொலாப் முன்ன பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆடியோ கொலாப் பண்ணாங்கன்னா திரும்பியும் அவங்க தனியா தெரிய வாய்ப்பு இருக்கு. காசு இல்லைங்க, வாங்குறவங்களுக்கும் காசு இல்ல. வருஷத்துக்கு 2 ஃபோன் விட்டுறோம், 3 ஃபோன் விட்டுறோம். அப்புறம் வேற ஏதோ ஒரு பேர்ல மற்ற கண்ட்ரீஸ்ல ஏதோ வித்துக்கிட்டு இருக்கோம். கரெக்ட் தான். எங்களை போய் வந்து கொஞ்ச நாள்ல பீட்ஸ் ஆடியோக்கு போங்க, டெவலப்பர்ஸ் வச்சு சென்சியூஐ வந்து டெவலப் பண்ணுங்கன்னு நாங்க எங்க போவோம். இல்ல, ஆனா இன்னைக்கும் சொல்றேன், கிண்டலுக்குலாம் சொல்றேன், HTC சென்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு SC அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும் பீட்ஸ் ஆடியோவோட. அதோட கலர் பேட்டர்ன் சூப்பரா இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். டிஸ்ப்ளே டேமேஜ் ஆயிடுச்சுடா, ரொம்ப வருத்தப்படுறேன். மாத்த முடியல அதெல்லாம் ஃபோன். ஆமா, அதே மாதிரி சென்சேஷன் XL அது வந்து 16 GB தான் ஸ்டோரேஜ், எக்ஸ்பேண்ட்லாம் பண்ண முடியாது. சூப்பர் ஃபோன்ஸ் இதெல்லாமே HTCல அப்படியே 1X Plus அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. அதெல்லாம் ஒரு U24 Pro ஓகேடா 12ஆம் தேதி வந்து லான்ச் ஆகும். 24 Pro ரெண்டும் வேணா 7 Gen 3 தானா? ஆமா. டிஸ்ப்ளே இதெல்லாம் மட்டும் மாறுது. கேமரா இந்த மாதிரி ஏதாவது மாத்துவாங்க. ஓகே. கேமரா, பேட்டரி இது மாதிரி ஏதாவது மாத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. IP ரேட்டிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டாவின்சி ரிசால் பீட்டா 3ல வந்து Snapdragon X Elite விண்டோஸ் ஆன் ARM சப்போர்ட் வந்துருச்சு ஃபைனலி. வேற லெவல் போ. ஸோ இதில் என்னன்னா எல்லாமே CPU, GPU, NPU எல்லாமே வந்து இதில் வந்து சேர்ந்து ஒர்க் ஆகி பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் 4.7x வந்து ஃபாஸ்டர். இது டெமோ ஆல்ரெடி பண்ணி காட்டினாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மைக்ரோசாஃப்ட் ஈவெண்ட்டில். ஸோ இதில் வந்து 4.7 டைம்ஸ் வந்து அந்த மேஜிக் மாஸ்க் அவங்க டெமோவாக போட்டாங்க. மேஜிக் மாஸ்க் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஆளே வந்து இது பண்ணி டிசப்பியர் பண்ண வச்சிடும். ஆளே தூக்கிடலாம். ஆனா நீ ஆல்ரெடி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஆல்ரெடி அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்க. ஆனா சில ஃபீச்சர்ஸ்லாம் பெய்டு ஃபீச்சர்ஸ். ஓகே, இந்த மேஜிக் மாஸ்க்லாம் வந்து பெய்டு. ஓகே. ஆனா மோஸ்டா வந்து ஃப்ரீயா அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ரீயா ஒரு டூல்னு பார்க்கும்போது எடிட்டிங்க்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்ல? ஆமா, வேற யார் தரா எவ்வளவு ஃபீச்சர்ஸ்லாம்? ஆக்சுவலா ப்ரீமியர் ப்ரோ, ஃபைனல் கட் ப்ரோலாம் கூட ஃப்ரீயா தராங்க. ஆனா அது வந்து கிராக்டு. ஆமா, நம்ம பசங்க தான் இங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது தருவானுங்க ஆப்பிள் ஃப்ரீயா. இன்னை வரைக்கும் நான் iMovie தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். iMovie தருவாங்க. ஆல்வேஸ் iMovieல தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். மல்டிபிள் லேயர் தான் வைக்க முடியல. ஸோ கலரிஸ்ட்டுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சில ஃபீச்சர்ஸ் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் கிரேடிங்கில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஏஐ யூஸ் பண்ணி வந்து கலர் கிரேடிங் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க.
ஸோ அதுக்கடுத்து டீநாய்சிங் அண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அல்ட்ரா என்ஆர் அப்படின்ட்டு டீநாய்சிங் இமேஜ் கிளாரிட்டி வந்து இது பண்ணுறதுக்கு. நாய்ஸ் சப்ரஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன்னா ஃபோன் கால்ஸ் பேசுறதுக்கு ஐஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆட்ஸா. அந்த மாதிரி இப்போது எல்லாருமே அநேகமாக அடுத்து வந்து நான் எப்படி கேட்க வரேன்னா, இப்போ பிக்சலில் நீ பார்த்துருப்பேன், நம்ம ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணோமே 8 சீரிஸ் வந்து புதுசில் இங்கே இருக்கிற வீடியோ தூக்கி அங்கே போட்டு டீநாய்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி வந்து இப்போ எல்லாருமே எடிட்டிங் டூல்லேயே கொண்டு வந்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும்ல. அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நார்மலாக என்ன ஆகுதுன்னா வாட்ஸா, இந்த டீநாய்சிங் டூலில் போட்டதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வாய்ஸ் லைட்டாக மஃபுல் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி வந்து டல் ஆகிடும். ஆனால் பிக்சலில் மட்டும் தான் செம்மையாக இருந்தது, அழகாக நாய்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வாய்ஸ் மட்டும் பூஸ்ட் பண்ணி கொடுத்துச்சு. அந்த மாதிரி வந்து எல்லாரும் எடிட்டர் அதாவது எடிட்டிங் டூலில் கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து அந்த ஆடியோ எடிட்டிங்கில் வந்து ஆடியோ எஃபெக்ட்ஸ் வந்து இதுலையும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. மியூசிக் ரீமிக்ஸரில் வந்து இப்போ அட்வான்ஸ்டு மியூட்டு, லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஏஐ ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஸோ டிரான்ஸ்கிரைப்டு ஆடியோ வந்து ஈஸியாக வந்து டைம்லைனில் வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது ஃபீச்சர்ஸு. செம நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி பீட்டாவில் இருக்குது. உங்களுக்கு பெய்டு வெர்ஷன் வேணும் அப்படின்னா வந்து ஒரு 28,000 29,000 வந்து பே பண்ணணும். சூப்பர்ரா. சரி, இவன் எதுக்கு கோவிட் ஊசியோட நின்றுட்டு இருக்கான்? இவன் வந்து அசாசன்ஸ் கிரீட் மிராஜ்னு ஒரு கேம் இருக்குது பிசிக்கில், இதுக்கெலாம். இது வந்து இப்போது ஐஃபோன் அண்ட் ஐபேடுக்கு வந்து வந்திருக்கு. ஆனால் இது வந்து ஃப்ரீன்னு போட்டிருக்கோம், ஆனால் கொஞ்சம் தான் ஃப்ரீ. ஃபுல் கேம் வாங்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது எவ்வளோ $50. ஆக்சுவலாக $50. இப்போ வந்து 50% டிஸ்கவுண்ட் வரும், $25. இந்தியாவில் வந்து 1750. என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, அதுக்கு பேசாம PS இருக்கு தெரியுமா, 5.1 GB நான் போட்டிருக்கு. ஆனால் இன்ஸ்டால் பண்ணுறவங்கலாம் வந்து 10.5 GB. சரி, அது இப்போ 10.5 கூட இருக்கட்டும். எல்லாத்துலேயும் கிடையாது. உங்களுக்கு ஐஃபோன் ஐபேடு இல்லை, லேட்டஸ்ட்டு தான் ஐஃபோன் 15 ப்ரோ 15 ப்ரோ மேக்ஸு. தம்பி என்னப்பா சொல்ற? அதில் மட்டும்தான் இது. அப்புறமா ஐபேடு கூட M1 சிப்பு ஆர் லேட்டரு. ஐபேடு ஐபேட் ஏர் M1 சிப்லாம் வராது. ஏன்னா இதுக்கு மினிமம் வந்து அந்த A17 ப்ரோ இல்லாட்டி M1. இல்லை நான் என்ன கேட்குறேன், இந்த ப்ரைஸ் வந்து ஓகேடா. நான் எப்படி சொல்ல வந்தேன்னா, இப்போ பிசியில் கேம் ஆடுறாங்களே நம்ம பசங்க நிறைய பேர் வந்து இப்போ லேப்டாப்ஸ் வச்சிருப்பாங்க, பிசி வச்சிருப்பாங்க, அதில் இந்த காசை கொடுத்து இந்த பேசாமல் இந்த கேம் வாங்கிட்டு போயிடலாம் போலயே. ஆமாம், இவங்க வந்து இதுக்காக தனியாக ஒர்க் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த 2 சிப்புக்காக அட்வான்ஸ்டான கிராஃபிக்ஸுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க இவ்வளோ காலம். எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க இது? ஐஃபோன் 15 லான்ச் ஆனப்போ ஐஃபோன் 16 இந்த இயர் எண்டில் வந்துடும். ஆமாம் வந்துடும். செப்டம்பரில் அனௌன்ஸ் பண்ணாங்க, இப்போ லான்ச் ஆகுது. அப்போ 16+ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதில் வேறு ஏதாவது ஒரு A17 ப்ரோ தானே வரும் இதில் வந்தால். ஆனால் அப்பயும் ஒரு ட்விஸ்ட் வைப்பான் எங்க ஆளு. A17 ப்ரோ கொடுக்க மாட்டான், A17 தான் கொடுப்பான். நீங்கள் வேணா பாருங்க. ஆமாடா, அது எப்படிடா ப்ரோவில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமாடா? நீங்கள் வந்து ஏழையாக இருந்தால் நம்பர் சீரிஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுதான் அஃபோர்டபுள் ஐஃபோன். ரைட். அடுத்தது பாஸ்வேர்ட்ஸ் ஆப் WWDC லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு புது ரூமர் வந்திருக்கு மார்க் கர்மன் கிட்டேருந்து. ஸோ iOS 18, iPadOS 18, macOS 15 இது எல்லாத்துலேயுமே வந்து புது பாஸ்வேர்ட் மேனேஜர் மாதிரி ஒரு தனியாக ஒன்று இருக்குமா. இதுலேயே வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேஷன் இப்போ கூகுள் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுதில்ல, அந்த மாதிரி. இது முன்னே ஐஃபோனில் எப்போதும் இருக்குது. ஆனால் ஆப்பிள் எக்கோ சிஸ்டம்லேயே இருக்கிறவங்களுக்கு அது வசதியாக இருக்கும். ஏன்னா எந்த பாஸ்வேர்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது இஷ்டத்துக்கு 24 கேரக்டர் 32 கேரக்டர் இருக்கும். இதில் வந்து தனியாக ஒரு ஆப் மாதிரி இருக்குமா இப்போ மேனேஜ் பண்ணுறதுக்காக. இப்போ தான் எவ்வளவோ ஆப் இருக்குது, ஒன் பாஸ்வேர்ட், லாஸ்ட் பாஸ்வேர்ட். 15 வருஷம் முன்னாடி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பிளாக்பெரியில் தனியாக கீ சேஃப்னு ஒன்று இருந்தது. ஆமாம், அது வந்து இப்போ வருது எல்லாருக்கிட்டையும். வேறு எதுவும் கிடையாது. பிளாக்பெரியில் தனியாக உங்களோட பர்சனல் பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு பாஸ்வேர்டான ஒரு சேஃப் இருக்கும் உள்ள, ப்ரைவேட் ஸ்பேஸ் மாதிரி. எப்போ அது ஆதி காலத்துலங்க, ஒரு 15 வருஷம் முன்னாடி. அந்த மாதிரி இதில் வந்து சிங்க் பண்ணலாம், நிறைய கேட்டகரிஸ் வச்சுக்கலாம், வைஃபை பாஸ்வேர்டு இந்த மாதிரி நிறைய. ஆட்டோஃபில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும் லாகின் பண்ணால். ஆமாம், கிராஸ் பிளாட்ஃபார்மும் இருக்கும், விஷன் ப்ரோ கூடயும் வந்து இதாக இருக்கும். விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த அதே ஆப் வந்து விண்டோஸ்லேயும் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஓகே. ஆத்தென்டிகேஷனு இம்போர்ட்டு மற்ற ஒன் பாஸ்வேர்ட் லாஸ்ட் பாஸ் மாதிரி மற்ற ஆப்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது ஃப்ரீ கேம். இந்த வாரம் என்ன ஃப்ரீ கேம்? மார்வல்ஸ் மிட்நைட் சன்ஸ் அப்படின்னு ஒரு புது கேம் வந்து ஃப்ரீயாக இருக்குது இப்போதைக்கு. அப்படியே நல்ல கேம் ஆடாது பிசியில். ஸோ மார்வல்ஸ் நீங்கள் மார்வல் கேரக்டர் எல்லாம் வந்து மாதிரி இருக்குமா? ஆர்பிஜி இது. ஸோ ஆர்பிஜி போயிடுச்சுங்க. ஏர்செல் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆர்பிஜி அதானே. ஆர்பிஜி ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு கேமு. ஓகே. இதெல்லாம் வந்து மார்வல் யூனிவர்ஸ்லேருந்து அயன்மேனு, ஒல்வரின், கேப்டன் அமெரிக்கா, கோஸ்ட் ரைடர், பிளேடு இவங்கெல்லாம் வருவாங்களாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது. ஸோ இது ஆக்சுவல் ரேட் எவ்வளோ போட்டுருந்துச்சு? 3399 ரூபா. கேம் வந்து இப்போ ஃப்ரீயாக தராங்க. என்ஜாய் பண்ணுங்க. யார் தருவா? என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய், டேக் இட். ஓகேங்க, இன்னும் மேலும் சுவாரஸ்யமான செய்திகளோடு திங்கட்கிழமை என்று சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, ஸ்ரீ அச்சன் பார்க்கலாம்.